ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பாட்டி ஒருத்தவங்கள வந்து இந்த கிராணி நாணி அப்படின்னு சொல்லிட்டு ஹோமில் வந்து சேர்த்திருக்கோங்க. பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம். இது சேரன் மாநகரில் ஜீவா நகரில் இருக்குங்க. முன்னாடி ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். சூப்பராக வந்து எல்டர்ஸை பார்த்துக்கிறாங்க, பேஷண்ட்டையும் பார்த்துக்கிறாங்க, எல்டர்ஸையும் பார்த்துக்கிறாங்க. டே கேர் மாதிரி இருக்குது, மந்த்லி கேர் இருக்குது. நம்ம வெளியூர்லேருந்து கூட கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போகிறாங்க. இப்போ 10 நாள் வந்து டூர் போகிறவங்க, இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட 10 டேஸ்க்கு விடலாம், இல்லை மந்த்லி கூட ஜாயின் பண்ணி விடலாம், இயருக்கு கூட ஜாயின் பண்ணி விடலாங்க. பர் டேக்கு அப்படின்னிங்கன்னா 2000, மந்த்லி அப்படின்னா 30,000ங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும். தம்பி, நான், ஹஸ்பண்ட் 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு சரி பாட்டி பார்த்துட்டு வரலான்னு போனோம். அப்படியே பாட்டி படுத்துட்ருக்காங்க. உள்ள நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லை. பேபி மாதிரி அவ்வளோ கேர் எடுத்து எல்டர்ஸாக பார்த்துக்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தா கூட வந்து கொஞ்சம் திட்டுவாங்க, அப்படி இப்படி இருக்கும். இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கேயாவது தூரமாக சென்னை, பெங்களூர், எங்கே கேரளா, ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தீங்கனாலும் சரி, எங்கேயாவது நம்ம ஃபாரின் போகணும், ஒரு 1 மந்த்துக்கு போகணும், பெரியவங்கள பார்க்க முடியல, டூர் போகணும் 1 வீக்கு அப்படின்னா 1 வீக்கு கூட எடுத்துக்கிறாங்க. பர் டேக்கு 2000, மந்த்லினா 30,000. கீழே ஒரு ரூமு, மேலே வந்து 2 ரூமு, அப்புறம் ஏர் ஃப்ளோக்கு முன்னாடி பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. பாட்டி எங்கள் பாட்டிங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் வந்து இங்கே அட்மிட் பண்ணி பார்த்துட்ருக்கோங்க. அப்படியே படுத்துட்ருக்காங்க. நேரத்துக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. சூப்பராக வந்து பார்த்துக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பார்ட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் நர்ஸு. எல்லோரும் அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்ம வெளியே வந்து ஃபீலே இல்லை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. அப்புறம் அருணாக்குட்டி கூட்டிகிட்டு இப்படி கொஞ்சம் மளிகை சாமான் வாங்க வேண்டியது இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்துட்டோம். வந்தோடனே அவருக்கு பிடிச்ச லாலிபாப்பை வாங்கிட்டாரு. வாங்கிட்டு சரி இங்கே விலாங்குறிச்சிலே வந்து மாருதி சுசுகி டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. சரி நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன், கார் டிரைவிங்க்கு வந்து சேர்த்து விடுங்க அப்படின்ட்டு. சரி போய் விசாரிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். விலாங்குறிச்சியில் இருக்குங்க. பாருங்கள், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 தியரி கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 5 வந்து ஆஃப்லைன் கிளாஸு டெமோ கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 10 கிளாஸ் வந்து லைவ் கிளாஸு. பாருங்கள் இதில் தான் டெமோ கிளாஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு நாள் லீவ் போட்டாலும் கூட அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு அதை பார்த்தோன்னே காரில் போகிற ஃபீல் வந்துருச்சு. போய் ஏறி உட்காந்துட்டு கியர் போட்டுக்கிட்டே இருந்தார் தம்பி. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் பேக்கேஜாக வந்து லைசன்ஸோட 10,000 சம்திங் வந்து சொன்னாங்க. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நாங்கள் கேட்டுட்டு வந்திருக்கோம். டிரைவிங் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் சாட்டர்டே ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அங்கே ஆனுவல் டே வந்து நாங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அவர் வந்தார். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து போகிற வழியிலே பாதி தூரத்துலேயே வந்து பைக் பார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ க்ரௌடு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால மசன்னு இருக்குது. நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா வந்து ப்ரீகேஜியிலேருந்து 12th வரைக்கும் ஒரே டைமில் ஆனுவல் டே. அக்கா ஹாய் சொல்லி ஆனுவல் டேக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணோன்னே தம்பிக்கும் வந்து குஷி ஆயிடுச்சு. அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் வாங்கன்னு உங்களை இன்வைட் பண்ணுறாரு. ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்தாச்சுங்க. இதுதான் விலாங்குறிச்சி டு சேரன் மாநகர் போகிற மெயின் ரோடு. மெயின் ரோட்லேயே வந்து ஸ்கூல் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே தான் வந்து ஒரு வாட்டி ஐஸ் மோர் குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சேன்ல. இந்த ஆர் ஜெயலட்சுமி அப்படிங்கிற அந்த பொண்ணு ஞாபகமாக வந்து இந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூலு. டெய்லியும் வந்து அந்த பொண்ணு ஞாபகத்தமாக வந்து மோர் கொடுப்பாங்க. அருணா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப குடிச்சிட்டு நாங்கள் டெய்லி குடிச்சிட்டு தான் வந்து வீட்டுக்கு கிளம்புவோம். ஆனுவல் டே அப்படின்னாவே கலகலன்னு இருக்குது. பார்த்தாவே லைட் செட்டிங்கோட வாழை மரம் தோரணம் எல்லாம் கட்டி சூப்பராக இருக்குங்க. முன்னாடி வந்து சரஸ்வதி சாமி கல்விக்கு உகந்த தாய் வந்து முன்னாடி சிலை மாதிரி வச்சு அதில் மாலை போட்டிருந்தாங்க.
கலக்கிருத்தி 2025ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஆனுவல் டேக்கும் ஒவ்வொரு நேம் வைப்பாங்களே, அந்த மாதிரி இவங்க இந்த நேம் வந்து வச்சுருக்காங்க. இந்த வருஷம் 18th ஆனுவல் டே செலிப்ரேஷன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது என்ன தீம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனால் மஷ்ரூமில் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு சின்ன ஹில்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி, அப்புறம் அனிமல்ஸ்லாம் அங்கங்கே இருக்கிற மாதிரி அப்படியே செட் பண்ணியிருக்காங்க அவங்களே. உள்ளே வந்தோடனே இந்த லைட் செட்டிங் பார்த்தோன்னே அருணோ குட்டிக்கு பயங்கர குஷி ஆகிடுச்சு. ஓடியே போயிட்டார் வேகமாக. குட்டீஸ் எங்கே போனாலும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எஸ்கேப் ஆகிட்டா அவங்க அப்பா துரத்திக்கிட்டே போயிட்டார். பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிக்கிதா குட்டியோட ஸ்கூல்லலாம் வந்து ஆனுவல் டே அப்படின்னா ஒரு குட்டிக்கு 2 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் 2 பேர், அப்பா அம்மா, அவ்வளோதான். அவங்க கூட பிறந்தவங்க இருந்தால் போகலாம். 2 டிக்கெட்டே கொடுத்து விட்ருவாங்க. இங்கெல்லாம் வந்து பரவாயில்ல, ரொம்பவே பாராட்டணும். எவ்வளோ பேர் வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. டவுனில் இந்த மாதிரி ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி நம்ம போய் தான் பார்ப்போமே, வீட்லேயே இருக்கோம், அப்படி போர் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போயிருந்தோம். இந்த லைட் செட்டிங்க்கு வந்து என்னால் வீடியோ வந்து கிளியராக எடுக்க முடியலைங்க. பார்த்தாவே தெரியுது எவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட் போட்டிருக்காங்கன்ட்டு. இந்த ஸ்க்ரீனில் தெரியறத தான் நாங்களே பார்த்துட்டு இருந்தோம். பயங்கர க்ரௌடு, தூரமாக இருந்ததுனால கரெக்டாக வியூவும் தெரியல. சூப்பர் சாங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே கேட்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே தலையாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு தெரியும், ஆனால் அவ்வளோ கிளியராக வந்து இந்த லைட்டு வந்து போட்டு கலராக ஆஃப் பண்ணுறதுனால நம்மளுக்கு அவ்வளோ கிளியர் வியூ வந்து கிடைக்கலிங்க. நீங்கள் யாராவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, யோகா இருக்குது, அப்புறம் அது போக எஜுகேஷன் இருக்குது, அப்புறம் ப்ராஜெக்ட்டு எல்லாமே வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்ரி சண்டே பார்த்தோன்னா இங்கே மார்னிங் கூட்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸுக்காக இங்கே வந்தோம், காம்படிஷனுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்த புதுசில் இந்த ஸ்கூலோட அருமை தெரியல. இப்போ போக தான் வந்து இவ்வளோ நல்ல ஸ்கூல் வீட்டு பக்கத்துலேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். நிக்கிதா குட்டி கூட சிபிஎஸ்சிலேருந்து எடுத்து இங்கே ஆர்ஜே மெட்ரிகுலேஷனில் போட்டுருவோமான்னு அவங்க அப்பா பல வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னும் அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறுமோ என்னவோ தெரியலைங்க. பாட்டு அங்கே போட அருணவ குட்டிக்கு கால் இங்கே ஆடுது. அங்கே பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அக்காவும் தம்பியும் இங்கே சேர்ந்து ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போய் ஒரு 15 மினிட்ஸ் தான் கம்முன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தராக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரதை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் எப்போ கூட்டிகிட்டு போவீங்க, ஸ்நாக்ஸ் எப்போ வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால சரியான விசிபிலிட்டி இல்லை. அதனால் சேரில் ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா லைட் இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி தான் அருணாவை பார்த்தாங்க. அருணாவுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே வந்து புரியல. இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஆனுவல் டேக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்கோம். நைட் நேரங்கிறதுனால சூப்பராக இருந்துச்சு. நிக்கிதாக்கில் எப்போவுமே மார்னிங் டே டைம் தான் நடக்கும். அது ஆடிட்டோரியத்துக்குள்ளே தான் நடக்கும். அது இந்தளவுக்கு லைட் எஃபெக்ட் வந்து இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீக் வந்து பாப்பாவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நைட் டைம் வந்து இதை பார்க்கவும் நாங்கள் எங்கள் ஊர்லெலாம் வந்து வீட்டு பக்கத்தில் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் கொங்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கும். அங்கே இதே மாதிரி தான் ஓப்பன் ஸ்டேஜு, ஓப்பன் ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். எவ்வளோ மக்கள் போனாலும் பார்க்கலாம். நைட் ஃபுட்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டு வந்து சரியான குளிருக்கு பசி, எல்லாருக்குமே வந்து பசி. வரவங்க எல்லாருமே வந்து கை நிறையா தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. பாருங்கள் பார்கெயின் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக ஐஸ்கிரீம் மட்டும்தாங்க மிஞ்சிச்சு. க்யூ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்யூ நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நிறையா போஸ்டர் வச்சுருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலு, பொட்டேட்டோ ஸ்மைலி, அப்புறம் ஐஸ் கோலா எல்லாமே வந்து பிக்சர் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அங்கே எல்லாமே காலி. ஐஸ்கிரீமும் அந்த ஐஸ் கோலாவும் அது மட்டும்தான் இருந்துச்சு. எப்படி சாப்பிட்றாங்க பார்த்தியா? இதை பார்த்தோன்னே எனக்கு மெரினா பீச் தான் ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச் சென்னையில் போகும்போது கலராக வந்து வச்சு கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் டோக்கனோட வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே பயங்கர பசி ஆயிடுச்சு.
அதிகம். கவுண்டர் 1ல் வந்து ஐஸ் கோலா, பப்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வந்து, கவுண்டர் 4ல் வந்து பப்ஸு, வெஜ் ரோலு, சிக்கன் ரோலு அந்த மாதிரி, கவுண்டர் 2ல் வந்து டீ, காஃபி, மில்க்கு, சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கவுண்டர் 3ல் வந்து என்னென்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவுண்டர் வைஸாக போட்டிருந்தாங்க. அங்கே எல்லா கவுண்டருமே காலியாக தான் இருந்துச்சு. நிக்கிதாவும் அருணவும் சரி வாங்க வீட்டுக்கே போய் எங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த க்ரௌடில் போய் வாங்க முடியாது. ஓவர் ஆனதுனால அவங்க கரெக்டாக குக்கும் பண்ணி கொடுக்கல. பாதி வெந்து வேகாத மாதிரி தான் வாங்கிட்டு வந்தாங்க குட்டீஸு. அழகாக அங்கே வாட்டர் ஃபால்ஸு, இங்கே வந்து லைட் செட்டிங்லேயே ஆர்ஜே அப்படின்னு சொல்லி அந்த புல்லுலேயே வந்து சூப்பராக வந்து டெக்கர் பண்ணியிருந்தாங்க. அருணாவுக்கு அதை பார்த்துன்னு நான் அங்கே போய் நிற்கிறேன், நான் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்காருன்ட்டு. இந்த லைட் ரிங்கில் வந்து நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேரேஜில் தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து போய் பார்த்துருக்கோம். ஸ்கூலில் வந்து நைட் டைமுங்கிறதுனால இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. எவ்வளோ க்ரௌடியும் பார்த்துக்குங்க சமாளிச்சிட்டாங்க. பெரிய கேம்பஸ் உங்களுக்கு. டே டைமில் ஒரு நாள் வந்தால் அப்படி உங்களுக்கு கிளியராக வீடியோ எடுத்து போடுறேன். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிள்ளையார் கோயில் இருக்குங்க. பிள்ளையாருக்கு வந்து வெள்ளி கவசம் போட்டு அருமையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்தோன்னே சாமியை மெய்மறந்து நின்றுவிட்டோம். அங்கேயே ஒரு 5 மினிட்ஸ் நின்று சாமி கும்பிட்டு தான் போனோம் உள்ளே. நாங்கள் போகும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த கவசத்தையெல்லாம் வந்து கலட்டி பத்திரப்படுத்திட்டு இருந்தாங்க. டே டைமில் போட்டு விட்டுறாங்க, நைட் ஆனால் வந்து கலட்டி உள்ளே வச்சுருவாங்களாம். ஒரு 8:30க்கே வந்து எல்லாத்தையும் வந்து கலட்டி வச்சுட்டாங்க. இது அனதர் சைடு வியூ. பார்க்கவே வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அழகான வீடு, குட்டீஸில் வர மாதிரி. அப்புறம் சுவர் ஓவியம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தது வராதமாக நீங்கள் சொன்னீங்களா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டைலில் உருளைக்கிழங்க சீவி ஒரு கிளாத்தில் தொடச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா 2 மினிட்ஸில் குக் ஆயிரும். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் வரமிளகாத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா போட்டு தூவி கொடுத்தீங்கன்னா அருமையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஹெல்த்தியாக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.